டுடேஸ் ரெமெடி இல்லை பசங்க ஹைட்டாக வளர அப்புறம் அவங்க ஷார்ப் மைண்ட் செட்டுக்கு அமேசிங் ட்ரிங்க்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆஃபீஸ் ஒர்க் ஹவுஸ் ஒர்க் முடிச்சுட்டு டயர்டாக இருக்கிற உங்களுக்கும் இந்த ட்ரிங்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பசங்க டெய்லி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறனால அவங்க ஐசைட் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க மைண்ட் ஷார்ப்பாக இருக்கிறதுக்கும் ஐசைட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த அமேசிங் ட்ரிங்க்கை நான் உங்களோட அமேசிங் இன்க்ரீடியண்ட்டோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த அமேசிங் இன்க்ரீடியன்ட்ஸில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறனால பசங்க ஹைட்டாக வளர்கிறதுக்கும் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் நிறையாவே ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் இன்க்ரீடியண்ட்டில் கால்சியம், மெக்னீஷியம், அயன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கிற ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான். இதை எப்படியாச்சும் உங்கள் பசங்க டயட்டில் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு இந்த அத்தனை நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் செசமி சீட்ஸ். ஒயிட் செசமி சீட்ஸில் பேக் ஆஃப் கால்சியம், காப்பர், அயன் அண்ட் மெக்னீஷியம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை அழகாக வச்சுக்கிறதுக்கும் பிஸ்டாஷியோ ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, விட்டமின் பி, கால்சியம், விட்டமின் ஏ, மெக்னீஷியமும் இருக்குது இதில். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கேஷ்யூ. கேஷ்யூவில் விட்டமின் பி, மெக்னீஷியம், அயனு, பொட்டாசியம் இருக்கிறனால பசங்க ஹைட்டு சீக்கிரமாக வளர்கிறதுக்கும் அவங்க பிரெயின் ஷார்ப்பாக இருக்கிறதுக்கும் ஐசைட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆல்மண்ட். ஆல்மண்ட் பற்றி உங்களுக்கு நான் சொல்லவா வேணும்? ஆல்மண்ட்ஸில் வைட்டமின் இ இருக்கிறனால எப்போவுமே யங்காகவும் ஸ்லிம்மாகவும் டோட்டல் ஹெல்த்துக்குமே ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட். கூடவே நான் ராக் சுகர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் 50 கிராம்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செசமி சீட்ஸும் 50 கிராம்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூ, பிஸ்தாஷியோ அண்ட் ஆல்மண்ட்ஸ் இது மூணுமே 50 கிராம்ஸ் தான். இதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராக் சால்ட்டு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ராக் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் மிக்சரில் அரைக்க வேண்டாம். அதை தனியாக எடுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்சரில் போட்டுக்கோங்க. பசங்க சாப்பாடு சாப்பிட விரும்பலைன்னா இதை பவுட்ரு பண்ணிவிட்டு ஏதாவது ட்ரிங்க்கில் ஆட் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. அவங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இதில் ஸ்வீட்னஸ் இருக்கிறனால பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இதை மிச்சம் வைக்காமல் குடிப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக சீக்கிரமாக ஹைட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஹெல்த் மிக்ஸை நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு 20 to 25 டேஸ் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஹெல்த்தி ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறனால இதை நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால இதை டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நல்லாவே இருக்கும். இந்த ஹெல்த் மிக்ஸை ஃப்ரூட்ஸோடு சேர்த்து பசங்களுக்கு டேஸ்டியான ஷேக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு ஆப்பிள், ஒரு பனானா அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ். இதை நான் தனித்தனியாக ஷேக் பண்ண போகிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். நிறைய ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பொருளை சூடான விஷயத்தில் கலக்கக்கூடாது. நான் இப்போது வாட்டர் ஆட் பண்ணி ஷேக் பண்ணுறேன். உங்கள் பசங்களுக்கு மில்க் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரிங்க்கை குடிக்கிறதுக்கான டைமு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பசங்க இந்த ட்ரிங்க்கை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போனாங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. பிரெயின் பவர் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த ட்ரிங்க்கை 10 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களாம் குடிக்கலாம். அவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறனால டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இதில் இருக்கிறனால ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.